அதிமுக பாஜகவுக்கே அடமானம் வைத்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார்னு கடந்த காலங்களில் நீங்க கடுமையான விமர்சனங்களை முன் வச்சீங்க. ஆனா இந்த முறை அதிமுக தலைமையில ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும், உறுதியாக அந்த கூட்டணியில பாஜக இல்லைங்கிற நிலைப்பாடை எந்தெந்த வகையிலெல்லாம் அவர் வெளிப்படுத்த முடியுமோ தொடர்ந்து அவர் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். அவருடைய நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாருன்னு பார்க்கலாமா? இல்ல, நிச்சயமா இதற்கு பிறகு பாஜகவுடனான கூட்டணி இருப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்ப திமுக ஒரு பக்கம் இருக்கு, ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி வந்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் கொடுக்கிற சீட்டு எண்ணிக்கை மட்டும் பிரச்சனை அல்ல, அகில இந்திய அளவுல ராகுல் காந்தியை பிரதம அமைச்சராக முன்மொழிவது, அப்புறம் அந்த இந்தியா கூட்டணி என்கிற பல்வேறு கட்சிகள், மாநில கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாக அது இருக்கு. அதனால நம்பர்ஸ் குறைச்சலா இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்துருவாங்க என்று எதிர்பார்த்து அதிமுக தன்னுடைய கூட்டணியை கட்டமைக்க முடியாது. ஆனா 2014 போல நிச்சயமா 2019 ரிசல்ட் இந்த முறை வராது. 2014 ரிசல்ட் நோக்கி தான் பயணிக்கணும். அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் புத்திசாலித்தனமாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதுதான் இப்ப பிரச்சனை. திமுக ஒரு அணி இருக்கு, எதிராக இருக்கிற அதிமுக வாக்குகளை பிரித்து பாஜக என்ன நினைக்கிறாங்க, அவங்க வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் பாஜக இதுல நினைக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களால டேமேஜ் அதிமுக வாக்கு வங்கியை உருவாக்க முடியும். இது ரெண்டுமே ரோல் ஓவர் ஆகிறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புள்ளியில தான். பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சா அது ஏடிஎம்கே தான் டேமேஜ் பண்ணுன்றதை எப்படி சொல்றீங்க? அதுதான் நான் வர்றேன். இது ரோல் ஓவர் ஆகிறது ஒரே ஒரு புள்ளியில தான். அதாவது இந்துத்துவ வாக்கு வங்கி என்பதை பாஜக கட்டமைக்கிறாங்க. திமுகவை வீழ்த்துகிற வல்லமை அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு, பாஜகவுக்கு இல்ல. பாஜகவுக்கு ஓட்டு போட்டா ஒருவேளை நோட்டா கூட போட்டி போட வேண்டியது வரும். அதிமுகவுக்கு ஓட்டு போட்டா திமுகவை வீழ்த்தி விடலாம், அதிமுக வெல்லுகிற கட்சியாக இருக்கும். இது ஒரு பார்வை. ஆனா பாஜக என்ன நினைப்பாங்க, ஹிந்து வாக்கு கன்சாலிடேஷன் அதிமுக பாஜக கூட இல்ல, அதனால ஓட்டு இந்துத்துவ ஓட்டு அதிமுக போகாது. இதுல எந்த சித்தாந்தம் அல்லது எந்த கான்செப்ட் மேலோங்குதோ அதை பொறுத்து தான் வாக்கு பிரிவு இருக்கும். அதே மாதிரி சிறுபான்மையினர் வாக்குகளை எடுத்தீங்கன்னா அதுலயும் 2 புள்ளி. பாஜக விட்டு வெளியே வந்துட்டாங்கப்பா, அதனால சிறுபான்மையர் அதிமுகவை நம்பி வாக்களிக்கலாம் என்று எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு ஷிஃப்ட் ஆகும். இல்ல மாறாக இல்ல அவங்க இன்னும் மோடியை கடுமையாக எதிர்க்கல, தேர்தலுக்கு பிறகு கூட சேர்ந்துருவாங்க, அல்லது கடுமையான அழுத்தத்துல ஏதேனும் ஒரு மறைமுக ஒப்பந்தங்கள் இருக்கும் என்பதுல அந்த சிறுபான்மையினர் நம்பிக்கை, அதாவது வலிமையாக பாஜகவை எதிர்க்கவில்லை என்பதுல அந்த வாக்கு எப்படி வரும். இந்த 2 புள்ளிக்குள்ளதான் பாரதிய ஜனதா கட்சி ஆபரேட் பண்றாங்க. அப்ப இந்துத்துவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த இடத்துல அதிமுக வேண்டாம், இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு அதிமுக எதிரானதா இருக்கு அப்படின்னு ஏதாவது முடிவுக்கு வருவதற்கான காரணங்கள் இருக்கா? பாஜக தான் வேணும் அப்படின்னு போறதுக்கான ஏதாவது வலுவான ஒரு காரணம் இருக்கா தமிழ்நாடு? அதாவது அந்த RSS பின்புலம் உள்ளவங்க, அந்த ஐடியாலஜிக்கல் ஃபெய்த் உள்ளவங்க, அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி நிறைய இருக்கு தமிழகத்துல. அப்ப அதிமுகவினுடைய பலம், அதிமுகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கியும் திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியும். இன்றைக்கு பாஜக நினைப்பது திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியில ஒரு போர்ஷன் அவங்க எடுத்துறணும் என்று அவர்கள் முயற்சிக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு அந்த சித்தாந்த ரீதியிலான வாக்குகளை இப்ப சமீபத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த அயோத்தியா கும்பாபிஷேகம் நடக்கிறதாகட்டும், அந்த கோயில் ஆன்மீகம், அவர்கள் எடுக்கிற முயற்சி அதை நோக்கி இருக்கு. ஆனால் தேர்தல் களம் என்று வருகிற பொழுது வாக்காளர்களும் சரி, களத்துல நிக்கிறவங்களும் சரி, இல்ல ஜெயலலிதாவும் கடந்த காலங்கள்ல ராமர் கோவில் விவகாரத்துல ஒன்னும் விலகி நிக்கலையே, பாஜகவோட சித்தாந்தத்திலிருந்து கொள்கையிலிருந்து விலகி நிக்கலையே. அயோத்தியில தானே கட்ட முடியும், போயஸ் கார்டன்லயா கட்ட முடியும்னு கேட்டவங்க தானே அவங்க எங்க நீங்க பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த இந்துத்துவ சித்தாந்தவாதிகள் எங்க டிஃபரன்ஸை பார்த்து விலகி போயிடுவாங்க பாஜக பக்கம் நீங்க சொல்றீங்க?
திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், ஹார்ட் கோர் இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள் திமுக, ஒரு சாஃப்ட் இந்துத்துவா வந்து அதிமுக, ஹார்ட் கோர் இந்துத்துவா வந்து பாஜக. இதுக்குள்ளதான் வந்து இருக்கு. அப்ப அந்த ரொம்ப ஹார்ட் கோர் RSS, இப்ப ரமேஷ் சேதுராமன் நிச்சயமா அதிமுக ஓட்டு போட மாட்டாரு, அவர் பாஜக தான் போடுவாரு. அப்ப அதனாலதான் நான் சொல்றேன், அந்த மாதிரி இருக்கிறதா வரும். ஆனா ஒரு சாஃப்ட் இந்துத்துவா உள்ளவங்க அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பு. இது எங்க வரும்னா, வாதத்துக்கு இப்ப எல்லோரும் மறுப்பாங்க, களத்துல பார்க்கையில திமுக பூத்துல ஒரு பக்கம் கூட்டம் இருக்கு, அதற்கு சரி சமமாக அதை விட அதிகமா அதிமுக பூத்துல கூட்டம் இருக்கு. பாஜக காவி துண்டு போட்டுக்கிட்டு 10 பேர் தான் நிக்கிறாங்கன்னா, வர்றவன் பூத்துக்கிட்ட பக்கத்துல வந்து கூட மனசு மாறி அதிமுக பூத்துக்கு வந்துருவாங்க. கள அரசியல். ஒவ்வொரு வாக்காளர் நினைக்கிறது தான் வாக்களிக்கிற கட்சி வெற்றி பெற வேண்டும், இதுதான் நினைப்பாங்க. அல்லது ஜெயிக்கிற கட்சிக்கு நாம ஓட்டு போடணும் என்றுதான் நினைப்பாங்க. சரி, இப்ப பாஜக தன் தலைமையில OPS, TTV, இப்ப தேமுதிக கூட பேசிட்டு இருக்காங்க, ஒருவேளை பாமகவையும் கொண்டு வரலாம். அப்படி ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சிடுறாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு பலத்த சேதத்தை தானே ஏற்படுத்தும். சார், நான் எடுத்துக்கிறது அதிமுக தனிச்சு நிக்குதுங்க, திமுக கூட்டணியில இருந்து எந்த கட்சியும் வரலைங்க. அதே மாதிரி இன்றைக்கு இருக்கிறதுல தனிமைப்படுத்தப்பட்டு அதிமுக மட்டும்தாங்க களத்துல நிக்குது. அப்படியே வச்சுக்கோங்களேன், இவ்வளவுதான worst can happen. அது அந்த நிலைப்பாட்டில் அதிமுக எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதுதானே நம்ம வந்து எடுத்து வைக்கணும். அப்ப அதுல ஒரே ஒரு புள்ளிய மட்டும், அதாவது இப்ப ஊழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைய அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி மேல குற்றம் சொன்னதை விட பல மடங்கு ஊழலுக்கு துணை போகிற ஒரு அரசாங்கமா தான் இருக்கு. அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது, தேர்தலுக்கு பிறகு பாஜகவோட கூட்டணி சேர்ந்துருவாங்கன்னா, ஒரு 250 சீட்டு பாஜக வந்து திமுக கொஞ்சம் நம்பர்ஸ் இருந்தா கட்டாயம் திமுக சேர்ந்துரும். சேர மாட்டாங்கனால எந்த உறுதியும் கிடையாது. அது எல்லோருக்குமே வந்து பொருந்தும். ஒரே ஒரு இடத்துலதான் இன்றைக்கு அந்த வித்தியாசம் இருக்கு. சாதிய அடையாளங்கள் இன்றைய திமுகவுல இல்ல. அதிமுகவுக்கு உட்கட்சி பிரச்சனைகளால அந்த சாதிய அடையாளங்கள் அதிகமா தலை தூக்குது, உட்கட்சி சாதிய பிரச்சனைகள் தலை தூக்குது. அந்த ஒன்ன மட்டும் சரிவர கையாண்டால் நிச்சயமாக 2014 திரும்ப வலிமையான அதிமுகவாக உருவெடுப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. எங்க நீங்க அவரு இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன் அதிமுகன்னு அவர் சொல்லும் போது நீங்க சாஃப்ட் இந்துத்துவான்னு தான் உடைச்சு விடுறீங்களே விவாதத்துல, பலவீனப்படுத்தி விடுறீங்களா? அவரு இஸ்லாமிய சிறை கைதிகளுக்காக அவர் குரல் கொடுக்கிறாரு, பாஜக வேண்டான்னு இருக்கிறாரு, எந்த தேர்தலையும் பாஜக இல்லைன்னு அவர் வலுவா பேசிட்டே இருக்கிறாரு. இல்லங்க நாங்க சாஃப்ட் இந்துத்துவா தான் அதிமுகன்னு நீங்க சொல்றீங்களே, எப்படியாவது பலவீனப்படுத்திடணும் திரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது உங்களுக்கு எப்படியாவது என்ன எடப்பாடி பழனிசாமியோட கோர்த்து விடணும், அதுதான் இதா இருக்கு. அதாவது வந்து சாஃப்ட் இந்துத்துவானா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து, அதனாலதான் உங்களுக்கு 3 நிலைப்பாடு சொன்னேன். திமுகவினுடைய நிலைப்பாடு ஹார்டு கோர் இந்துத்துவ எதிர்ப்பு, பாஜகவினுடைய நிலைப்பாடு ஹார்டு கோர் ஒன்லி இந்துத்துவா மைனாரிட்டி எதிர்ப்பு. ஆனா அதிமுக அப்படிங்கிறது வந்து மனிதாபிமானத்தோடு, அதாவது சாதிக்கும் இந்துத்துவாவா இல்லையா, அது பூசி மொழங்கலாம் அலங்கார வார்த்தைகள் வேணும், சாஃப்ட் இந்துத்துவா அப்படின்றத அட்மிட் பண்ணிக்கிறீங்க நீங்க.